Okay, let's start the match between MCC and Mano Cricket Club. So ball number 1 போறதுக்காக டேவிட் ரெடியா இருக்காங்க. மனோ ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேமாக இருக்கும். டேவிட் கிட்ட இருந்து ஒரு அசுர வேகத்துல முதல் பந்து அருமையா ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மேட்ச் ஷெட்யூல் இருக்கு. அதனால கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா மேட்சுமே 6 ஓவர்ஸ், அதுவே நம்ம கம்மி அப்படின்னு ஃபீல் பண்றோம். நேரம் இல்லை அப்படின்னா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சேஸ் பண்றதுக்கான டைம் இல்லை. பாலோட வேகம் அப்படி. முதல் பவுண்டரியை கிளைம் பண்றாங்க டீம் பிகே கிரிக்கெட் கிளப். சாகர் ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. 49 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் 50 விளையாடி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலோட லென்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து இந்த முறை பாடிக்கு அட்டாக் பண்ணாங்க. கரெக்டான ஒரு டைம் பண்ணியிருக்காரு சாகர். காட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. டீமுக்கும் முதல் பவுண்டரியா வந்திருக்கு. Umpire signal, the white signal. Thank you for the signal. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பாலவாக்கத்தின் வழக்கறிஞர் அன்பன் பார்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் நேத்து கேஷ்ல இருந்தாரு, இன்னைக்கு பாருங்க ஃபுல் ஃபார்மலா இருக்காரு. Oh, super timing, the perfect timing and massive hit. The monster, the real monster of PKCC, சாகர் பண்டாரி. அவருக்குன்னே ஒரு தனி படை இருக்கு, ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்கிறது. அந்த ஃபேன்ஸ் பட்டாளத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீனி பிகி. இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் பார்த்தி அண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சூப்பர் டைம்டு. விண்டு எந்த பக்கம் அப்படின்னாலும் அந்த பக்கத்துல பவுண்டரி ஆடக்கூடிய ஒரு வீரர், ஸ்ட்ராங் ஹிட்டர். கிறிஸ் கெயில் ஆஃப் பெங்களூரு அப்படின்ற பேர் ஈஸியாலாம் கிடைச்சிடாது. அந்த அளவுக்கு விளையாடக்கூடிய ஒரு சிறப்பான வீரன். ஷாட் எல்லா பாலும் வந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்திலையுமே ஊறி போன ஒரு வீரரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஹிட்டிங்ஸ் ஆட முடியும். இவரை மாதிரி நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் தெம். நைஸ்லி பால், நல்ல ஒரு பால் ஆனாலுமே ஒரு குவாக்கிங் ஹிட்ஸ், பவுண்டரி நோக்கி பந்து. 4 runs again. சாகர் பண்டாரியோட வேட்டை தொடர்கிறது. காட்டுக்கு ராஜா சிங்கம், கிரிக்கெட்டுக்கு ராஜா சாகர் பண்டாரி. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட், அன்ஸ்டாப்பபிள். கரெக்டா பவுண்டரி போயிட்டு நின்றுச்சு பந்து. இதுக்கு மேல யாரும் ஓட முடியாதுப்பா, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பவுண்டரி லைன்ல நின்றுச்சு. PKCC versus MCC, the match. The super timed fielder உள்ள இருந்திருக்காங்க. பவர் பிளேல பவரா விளையாடிட்டு இருக்காரு. பவராவும் ஆடுவேன், டைமிங் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டைம் பண்ணிருக்காங்க. அகைன் பவுண்டரி. மொதல் பால் ராக்கெட் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் சாகர் பண்டாரி இந்த ஓவரை பெரிய ஓவரா மாத்தவன் யாரும் யோசிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் பந்து அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கான ஓவர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சாகர் நான் இருக்கும்போது அது பேட்டரோட ஓவர் அப்படின்னு மாத்திருக்காங்க. 21 நோ லாஸ், 21. அடுத்த மேட்சோட ஷெட்யூல்ஸ் நாங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறோம். உங்களோட ஃபேவரட் டீம் எப்போ வந்தாலுமே உள்ள வந்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ட்ராக் போடவில்லை, அதனால 5 ரன் மைனஸா. நன்றி நடுவர் அவர்களே.
ஓகே, நன்றி நன்றி. ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. 5 ரன் மைனஸ் நடந்திருக்கு. இப்ப ஸ்கோர் வந்து 16. End of one. The team scored 16. After the deductions, 16 வந்திருக்கு போர்ட்ல. அஜய் என்கிற ஜட்டு நல்ல உள்ளகி பவர் பிளே முடிஞ்சிருக்கு. அஜய் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. It's a good strike. It's a double கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ரன் அவுட் கான வாய்ப்பு. பால் பிட்ச் குத்தி வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. டைரக்டா கையில வந்திருந்தா விக்கெட் கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் டபுளை கம்ப்ளீட் பண்றாங்க டீம் பிகே. கைஸ், உங்களுக்கான மதிய உணவு காத்து கொண்டிருக்கிறது. 12:40 அதுக்குள்ள மதிய உணவு உங்களுக்காக. வெஜ் பிரியாணி, பெரிய ஸ்விங், கடோஜதம். அனுமான் கையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் கையில். அந்த ஆயுதத்தை வச்சு சுத்தம் போது பந்தே பயப்படும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சுத்தல். What a wicket! This is biggie. டீமுக்கு மிகப்பெரிய விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க மனோ கிரிக்கெட் கிளப். ஜடு கிளைம் a big wicket. ஒரு பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருந்தது. அதனாலேயே இந்த விக்கெட் வருகைக்கு எம்சிசி வரவேற்பு அளிச்சிருக்காங்க. It's a big wicket and big celebration from the bowler. Ajay climbed the big wicket. எம்சிசி அணியிலிருந்து 12th மேன் ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த பால் போட்டு முடிக்கிறதுக்குள்ள 12th மேன் வரல அப்படின்னா 5 ரன் உங்களுக்கு அதிகமாகும். 5 ரன் ஆப்போசிஷனுக்கு போனஸ். ஜெர்சி போட்டுக்கிட்டு உடனே வாங்க. ஜெர்சி கடைசி பந்து. நைஸ்லி போல். ஒரு நல்ல லேன்ஸ், அருமையான ஒரு லேன் ஜட்டு கிட்ட இருந்து. கம்பேக் ஓவர் கட்டாயமா டீமுக்கு. சூப்பர் ஓவர் ஃப்ரம் ஜட்டு கம்ஸ் இன். ஜஸ்ட் 3 from it and 1 important wicket.
பிளேயர்ஸ்க்கு மதிய உணவு இருக்கிறது. அதனால வெளியில யாரும் போயிட்டு வாங்கி சாப்பிட வேணாம். அருமையான வெஜ் புலாவ் மற்றும் வெஜ் சிக்கன் கிரேவி இருக்கு. runs, loss of 1 wicket. அருமையான ஒரு சீக்கி விழுந்து புரண்டு விளையாடி ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. 4 போனா கூட கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா ஃபீல்டர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் டீம் மனோ கிட்ட இருந்து. Good running between the wickets. 2 overs 20 runs கிட்ட கொண்டு வந்திருக்காங்க போர்ட்ல. ஓவரால் 22 loss of 1 at the moment. நவீனா ஒரு நியூ பேட்டரா உள்ள வந்திருக்காரு. சாகர் பண்டாரிக்கு சாகர் பண்டாரியோட கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். மேன் இன் ஃபார்ம். மேலதான் போயிருக்கு. கேட்ச்க்கான ஒரு ஈஸி வாய்ப்பா. Yes, it's wicket. Left hammer climb பண்றாரு. Natu, the little Natu climb the big wicket. நவீனா ஓட wicket. லெக் சைடுல போக ட்ரை பண்ணாங்க. பேட் வந்து திரும்பி இருக்கு and wicket. அடுத்த பேட்ஸ்மேன் பிரேக். அப்படியே வந்து அடுத்த பேட்ஸ்மேன் வந்து உள்ள வாங்க. இருந்தாலும் வந்து பிரேக்கா இதை எடுத்துக்கலாம். 3 overs ஆல்மோஸ்ட் முடிய போற மாதிரி இருக்கு. டீம்மேட்ஸ் அப்படியே ஹடில் போட்டுங்க. டீம் 12th மேன் தண்ணி ப்ரொவைட் பண்ணிடுங்க. நியூ பேட்டர் எல்பிடபிள்யூ இருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். அது இல்ல அப்படின்னாலும் விக்கெட்டா மாறுது. ரன் அவுட். ஒரு குயிக் ஃபயரா பண்ணாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்துல ஒரு செகண்ட்ல தோன்ற ஒரு விஷயம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீம் மனோ கிரிக்கெட் கிளப்க்கு எல்பிடபிள்யூனாலும் நான் விக்கெட்டா கொடுப்பேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. இம்பாக்ட் வெளியிலயா உள்ளேயா அப்படிலாம் தாண்டினதுக்கு அப்புறம் ரன் அவுட் ஸ்டெம்ஸ்ல ஒரு இம்பாக்ட் பண்ணிருக்காரு.
நட்டு நேற்று நாளில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாங்க, பட் டிஃப்ரெண்ட் டே டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் கிரிக்கெட். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லை. வி ஹாவ் அனதர் டே. அதுதான் கிரிக்கெட் அண்ட் லைஃப். It's a good day for team MCC. Good start from Nattu. 22 loss of 3. At the batter. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடி இருக்காங்க. நிதிஷ் நல்ல பீக்கில் இருக்காங்க. லெஃப்ட் ஹேமர் அகைன்ஸ்ட் பெங்களூரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ் இயர்ஸில், ப்ரீவியஸ் டேஸில். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு கிளாடியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சூப்பர் ஃபேஷன் டீம் மேட்ச் ரெடியா இருக்குமாறு கேட்டுக்கிறோம். கேப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே டாஸ் போட வந்திருக்கு. ஒரு நல்ல ட்ரை ஸ்விட்ச் ஹிட் மூலமா அடிச்சிருக்காங்க. அண்ட் பால் பவுண்டரிக்கு போயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அம்பையரோட சிக்னல், தி பவுண்டரி சிக்னல். தேங்க்யூ ஃபார் தி சிக்னல்ஸ். பவுண்டரி. $27 loss of 3, end of 3 overs. The catch is the call. பட் முன்னாடியே விழுந்திருக்கு. ஓவர் நம்பர் 3 கண்டினியூ பண்றதுக்காக மறுபடியும் ஜட்டு ப்ரீவியஸ் ஓவரோட விக்கெட் டேக்கர் அண்ட் கேம் சேஞ்சிங் ஓவரை கொடுத்த ஒரு பவுலரை மறுபடியும் உள்ள கொண்டு வராரு மனோ. So try for big shot. So ஸ்டெம்ஸ் எனக்கு பரவாயில்லை, ஸ்டெம்ஸ் கூட பவுலிங் போட்டுக்கோ இல்லை அப்படின்ற மாதிரி நகர்ந்து போய் விளையாடி இருக்காங்க. ஃப்ரீ மைண்டடோட விளையாடி இருக்காரு விண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பாலை பர்ஃபெக்டா பவுல் பண்ணியிருக்காரு ஜடு. வெல் பவுல் அகைன் ஜட்டு. நல்ல ஒரு கிளியர் மைண்டோட வந்திருக்காரு. 7-Up கலர் மாதிரி நல்லா கிரீனா ட்ரெஸ்ஸா போட்டுன்னு 7-Up குடிக்கும் போது எந்த மைண்ட் செட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட பவுலிங் போட்டுன்னு இருக்காங்க. 28 இது வரலாம் போர்ட்ல. மறுபடியும் அதே ட்ரை. டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் பண்றாங்க. பிகே ரன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஜட்டு 3 லட்டு போட்டிருக்காப்ல. டாட் பால் டாட் பால் டாட் பால். இட்ஸ் a golden balls.
ஷாட் இது குட் ஷாட் பட் ஃபீல்டர்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பவுண்டரி போற வாய்ப்புகள் இந்த மாதிரி உருண்டு போச்சுன்னா கஷ்டம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையிலும் அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் பிகே. 30 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில் இது வரலும். 3.5 ஓவர்ஸில் லாஸ்ட் பால் ஆஃப் 4th ஓவர். ஜட்டு எக்ஸ்ட்ரார்னரியா போலிங் போட்டிருக்காங்க. 2 ஓவர் கடைசி பந்து. So 1.5 overs. So 1.5 overs இருந்து 2 overs கம்ப்ளீட் பண்றாரு ஜட்டு. இது வரலும் 7 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு அகைன்ஸ்ட் பிகேசிசி. ஓவர் சிக்னலும் கிடைக்கிறது. அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜட்டு கிட்ட இருந்து டீம் மனோக்காக. 31 ரன்ஸ் வந்திருக்கு ஓவரால் போர்ட்ல. லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ், 4 overs கம்ப்ளீட்டட். The over number 5, super shots, best of PKCC. The நல்ல shot and boundary, Kencha. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் கேபி கார்த்திகேயன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம். சோழநல்லூர் பகுதி இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணி அமைப்பாளர் அன்பண்ணனை வருக என வரவேற்கிறோம். இளம்பெண்கள் பாசறை அன்பு அண்ணனை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். ஹோவர் ஹெட் த்ரோ பண்ணாலும் பின்னாடி இருக்க ஃபீல்டர் தடுத்திருக்காங்க. டீம் மேட்ச் பெரிய லாஸ் பண்ணியிருந்தாங்க டீம் மனோ. ஆனால் 2வது மேட்ச் அவங்க விளையாடின விதம் அகைன்ஸ்ட் யுனைடெட் 11 தீயா விளையாடி ஜெயிச்சு இந்த கேம்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கேபி கார்த்திகேயன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். எக்ஸலண்டான ஒரு ரன் அவுட், அருமையான ஒரு ஆக்ஷன். அன்பு அண்ணனை வரவேற்கும் போது கேபி கார்த்திகேயன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்கிறோம். சோழநல்லூர் பகுதி இளைஞர்கள் மற்றும் மகளிர் இளம்பெண்கள் பாசறை அவர்களை வருக என வரவேற்கிறோம். அமைப்பாளர் அண்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். முப்பத்தி 7 ரன் வந்திருக்கு போர்ட்ல. லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ்.
நன்றி நடுவர் அவர்களே, ஃப்ரீ சிக்னல் கிடைக்கிறது. நிதிஷ் ஆக்ஷன்ல 39க்கு 4. நல்ல ஒரு ஷாட், லாங் ஆஃப் ஃபீல்டர்ஸ் மிட் ஆஃப்ல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஃபீல்டர் லாங் ஆஃப்ல இல்லை, மிட் ஆஃப்ல இருந்து தான் ஓடி இருக்காங்க. ஃபீல்ட் செட்டப்ல ரொம்ப கிளவரா இருந்திருக்கிறாங்க டீம். மனோ ஓரளவுக்கு கேமை கண்ட்ரோல்ல கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனாலுமே பிகேசிசி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க போர்டில் இதுவரையும். All signals, thank you for the signal. The 5 overs completed, end of 5 overs, 42 loss of 4. 42 4 wickets. கடைசி ஓவர் ஓவர் நம்பர் 6 ராக்சன் கென்சா இந்த இன்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்லா விளையாடி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. PK 11க்காக அளவுக்கு நல்ல நம்பிக்கை தரும் ஸ்கோர் போர்டில் இருக்கு ஆல்ரெடி. ஷாட் இஸ் a good shot, பட் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. சூர்யா 42, இந்த சிங்கிளோட சேர்த்து 43 ரன் கொண்டு வந்திருக்காங்க பிகேசிசி அணியினர். 50 55 ரன் அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃபே வந்து ஒரு ஃபயரை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவுலிங் சைடும் வச்சிருக்காங்க. டூ ஆர் டை அப்படின்றதுனால எக்கச்சக்க ஃபயர். ராக்சன் கிட்ட இருந்து பால் தெரிச்சு வருது. ராக்கி பாய் ஷேன் வாட்சன் ஆஃப் சென்னை. ராக்கி ஒரு கனெக்ஷன், டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்ற பார்க்கணும். ஃபீல்டர் சேஸ் பண்ணி போயிருக்காங்க. அம்பையர் சிக்னல் இட்ஸ் பிகி அண்ட் வெல்கம் மேக்ஸிமம் ஃபார் டீம் பிகேசிசி. சூப்பர் டைம் பண்ணாங்க. விண்டு எந்த பக்கம் குவெஸ்டினபிள், ஆனா இந்த ஷாட்டுக்கு விண்டே வழி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கிளாஸியான ஒரு பஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். மேக்ஸிமம் ரன்ஸ். நல்ல ஒரு டைம் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஷார்ப்பான ஃபீல்டர் பிளேஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு டீம் மனோக்கு. விக்கெட் ஃபீல்டர் இல்லை அப்படின்னா ஷியோரா இது 4 or 6 இருந்திருக்கும். விக்கெட்டோட ராக்சன் அடுத்த பந்தை கொண்டு போறாரு. நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வாங்க.
ரன் அவுட்கான வாய்ப்பு. எஸ், விக்கெட் சிக்னலே கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். ஷாட் இருந்தது, கிரீஸ்க்கும் பேட்டுக்கும் தூரம். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு கிளாடியேட்டர் கேப்டன் அண்ட் சூப்பர் ஃபேஷன் கேப்டன் ரெண்டு பேருமே ஸ்டேஜ்க்கு வர மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த மேட்சை டாஸில் போட்டு துவங்கி வைக்க அன்பண்ணன் கார்த்திகேயன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். ரன் அவுட் டு எண்ட் தி இன்னிங்ஸ். போர்ட்ல இதுவரை வந்திருக்கிற ஸ்கோர் 51. ஒன் ஷாட்டா? ஓகே, ரன்ஸ் இருக்காது, அப்டேட் பண்ணிடுங்க. 50 ரன் ஓட்டங்கள் பிளஸ் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் இருக்கும். 50 ரன் ஓவரால் டீம் ஸ்கோரா வந்திருக்கு. 51 ரன் டார்கெட் இல்லை, 56 ரன்கள் டார்கெட். So next match gonna toss. Team captains stage கிட்ட வந்துருங்க. Two teams captain stage கிட்ட வந்துருங்க. ஆனா டைம் வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து என்ன அப்டேட் கொடுக்குறோம் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு அதுதான் காரணம். 51 ரன் டார்கெட். ஆனா என்ன அப்படின்னா நீங்க அடிஷனலா 5 ரன் விளையாட வேண்டியிருக்கும். இப்ப நீங்க முதல்ல விளையாடுற 5 ரன் வந்து கவுண்டட் இல்லை. ஃபர்ஸ்ட் 5 ரன்ஸ் கவுண்டட் இல்லை. அவ்வளவுதான். முதல் 5 ரன் அஸ்வின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கான டைமர் ஆன் ஆகிவிட்டது. Next match ரெண்டு டீம் கேப்டன் குயிக்கா ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. Two teams captain சூப்பர் கேப்டன் அண்ட் another team captain ஸ்டேஜ் கிட்ட குயிக்கா வாங்க.
அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அன்பனன் KB கார்த்திகேயன் அண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வரவேற்று கிளாடியேட்டர் மற்றும் சூப்பர் ஃபேஷன் கேப்டன்ஸை வெல்கம் பண்ண டாஸ் போறதுக்கு பால் நம்பர் 1. கிளாசிக்கான ஒரு ஷாட் டேவிட் கிட்ட ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்ததை பார்த்தோம். ஆனாலும் அவுட்ஃபீல்ட் ஸ்லோ அப்படின்றதால டபுளா மாறி இருக்கு. PK அணியிலிருந்து 12 மேன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸ்விட்சிற்கான முயற்சி, ரன்ஸ் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. It's a good one from Susant. So overall team MCC விளையாட வேண்டிய ஸ்கோர் 56. முதல் ஓவரில் அடிக்கிற ஸ்கோர் மைனஸ் ஆயிடும், அவ்வளவுதான். சீக்கிக்கான ஒரு முயற்சி, பவுலரோட லென்ஸ் ரன்ஸை கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்கு டீம் MCCக்கு. ஓவருக்கு ஆவரேஜா 10 ரன்ஸ் விளையாடணும் அப்படின்றது தான் இப்ப இருக்கிற ரிகவர் ரன் ரேட். முகேஷ் அருமையான ஒரு டெலிவரி, டைமிங்லாம் கொடுக்கவே இல்லை பேட்டருக்கு. கிளீனா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க பவர் பிளேல. ரெண்டு பேருமே நல்ல விளையாடக்கூடிய வீரர்கள், ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வீரர்கள். கை கொடுக்குது டேவிட்க்கு, லைட்டா பேட்டோட ஓரத்தில் பட்டது, இருந்தாலும் பரவாயில்லை. பவுண்டரிக்கான வாய்ப்பை தேடி பிடிக்கிறாரு டேவிட். பவுண்டரி டு எண்ட் ஓவர், 8 runs no loss. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் 181வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். KCC நண்பர்கள் சார்பாக மற்றும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற இந்த காட்சியை பார்க்கிறோம். கேமராமேன் எங்க ஸ்டேஜ் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டேட் கேமரா அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. சால்வை அணிவித்து கௌரவிக்கிறாங்க. அந்த காட்சியை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஸ்வநாதன் அண்ணன் வருகையை பார்த்து இந்த டோர்னமெண்ட் கொண்டு வருவதற்காக வந்திருக்காரு. சிறப்பு அழைப்பாளரா இந்த தருணத்துல நன்றி விஸ்வநாதன் அண்ணா. எஸ் ஓவர் நம்பர் 2 சாகர். எஸ் நோ அதை கரெக்டா கம்யூனிகேட் பண்ணல, அதனால டாட் பால். அண்ட் ரெண்டு பேட்டர்ஸ்மே பேசிக்கிறாங்க. நல்ல ஒரு ஷாட், இரண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை.
இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி விடுறாங்க. சாகர் பண்டாரி டீம் பிகேசிசிக்காக. Shot. This is beauty from David, and this is classic hit. The pure classics. The அருமையான ஒரு ஷாட். So David கிட்ட வந்து the game changer of MCC. இந்த மேட்ச்ல ஒரு கை கொடுத்து ரன்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. It's 4 runs. ஸ்விட்சிற்கான முயற்சி. ஒன்னு ரெண்டா மாத்துறாங்களா? நோ, செட்டில் ஆயிருக்காங்க. வி கைண்ட் ரிக்வெஸ்ட் டீம்மேட்ஸ், இங்க வர வழியில வந்து 2 ஸ்கூட்டிஸ் இருக்கு, 3 ஸ்கூட்டிஸ் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நண்பர்கள் எடுத்து வெளியில விடுமாறு கேட்டுக்கிறோம். கைண்ட்லி சப்போர்ட். நம்ம ஸ்டேஜ் பக்கத்துல இந்த ஸ்கூட்டியை விட்டுருக்கவங்க கொஞ்சம் எடுத்து ஓரமா விட்டுருங்க. Oh my God! This is super cheeky. Dil scoop from Loki. பாலோட வேகம் எந்த பக்கம், காத்து எந்த பக்கம், அதுக்கேற்ற மாதிரி துடுப்ப போடு, படகு கரை சேரும். அருமையான ஃபோர்ஸ். வெல்கம் பவுண்டரி. ஆனால் மொதல் ஓவரில் டீம் மனோ விளையாடி இருக்க ஸ்கோர் மொத்தம் 8. அதில் -5 போச்சு அப்படின்னா 3 ரன் வந்திருக்கு போர்டில் கணக்கு படி. ஓவரால் இப்போ கணக்கு பண்ணும்போது 13 ரன் டீமுக்கு. வெல் பவுல்ட், பட் சிங்கிள் கிடைக்குது. இது ஒரு பெரிய ஓவர் தான் சொல்லணும். 11 from 8. ஸோ ஓவரால் டீம் ஸ்கோர் 14 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். நோ லாஸ்ட்ல ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டீம் எம்சிசி. டீம் ஸ்கோர் 14, 51 டார்கெட். 2 டீமுக்குமே வந்து 5-5 அப்படியே விளையாடி இருக்கு. கணக்குப்படி அப்படியே இப்போ மற்றதுல கூட்டி கழிக்கும் போது கணக்கு சரியாயிருச்சு. ஸோ ஓவர் நம்பர் 3. ஸோ சின்ன ஏஜ் சவுண்டு கேட்டது அண்ட் விக்கெட் சிக்னலும் கிடைக்கிறது. லோக்கி அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. இட்ஸ் விக்கெட். வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டீம் 12th மேன் கட்டாயமா இங்க இருக்கணும். ஆர்கனைசர் சில ரூல்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்க இல்லாம இருந்துட்டு ரன் மைனஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண போறது நீங்க தான். அதனால கொஞ்சம் கைண்ட் ரிக்வெஸ்ட் 12th மேன் ப்ரொவைட் பண்ணிடுங்க. பிகேசிசி ஓனர் கட்டாயமா வரணும், வாங்க. அதே நாள் எங்கேயும் இருக்கு, வந்துருங்க. அந்த டென்ட் தான், அதே அளவு டென்ட் தான், 10க்கு 15 தான் போட்டிருக்கு. இங்க வாங்க.
The new batter Arun. So lovely ball. The ரூமே கொடுக்கல, இடமே கொடுக்கல பேட்டருக்கு சுத்துறதுக்கு. Oh, it's wicket. Bang, big wicket. Left hammer team மனோ சிசியோட ஒரு கீ பிளேயரா, ஒரு ட்ரம் கார்டா யோசிச்சுட்டு இருந்த ஒரு பிளேயரோட விக்கெட்டை சாச்சிருக்காங்க. ஒரு ஸ்டெம்ஸ், ஒரு விக்கெட். அருண் பேக் டு தி டக் அவுட். ஒரு மிகப்பெரிய விக்கெட், மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த விக்கெட் மேல. ஸ்டெம்ஸ் வந்து லூஸ் பண்ணிருக்காரு, அது ஆஃப் ஸ்டெம்ஸ் மேல இருந்ததுக்கு டார்கெட். ஸோ இந்த பவுலர் பார்க்கும்போது இங்கிலாந்து பவுலர் வுட், அவரோட ஆக்ஷன் தெரியுது, நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு வேகத்தை வந்து ஜெனரேட் பண்றாரு. இட்ஸ் விக்கெட். Sushant claimed the second wicket. Wood, Mark Wood, அவரோட ஆக்ஷன், இவரோட ஆக்ஷன் மாதிரி இருக்கு. சிமிலர் ஆக்ஷன் லைக் இங்கிலாந்து பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் Wood, Mark Wood. சூப்பர் ஃபேஷன் அணியினர் டாஸில் வெற்றி பெற்று போலிங் சொல்லியிருக்காங்க. தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெரி வெல் பவுல். பாலுக்கு கொஞ்சம் கூட சேதாரமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் பார்த்து பார்த்து போடுறாங்க. பேட்ல அடியே பரவில்லை, சேஃபா போட்டுட்டு இருக்காங்க. Again ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால். Shot is a very good shot. It's pure cricketing shot from Raxon. அதனால ஒரே ஒரு ரன்டா. டீமோட இரண்டு தூண்கள், two good cricketers for team MCC உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. 3 overs completed, end of 3 overs 17 runs. இந்த ஓவர்ல 3 ரன் வந்திருக்கு. அருமையான ஒரு ஃபைட் பேக் கொடுக்குறாங்க டீம் PKCC. ஓவர் முடியும் போது 14, இந்த ஓவர்ல 3 ரன் மட்டும்தான், 3 சிங்கிள் மட்டும் தான் விளையாடி இருக்காங்க. 2 முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. லோகி அண்ட் அருணோட விக்கெட், உள்ள இருக்கிறது ராக்சன் அண்ட் டேவிட், 2 நம்பிக்கை நட்சத்திரங்கள் டீம் MCCக்காக. 3 ஓவர்ல இன்னும் 34 ரன் கொண்டு வரணும் போர்ட்ல.
34 runs required from 18 deliveries. விளையாட முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியும். இது ஸ்கோர் விளையாடக்கூடிய ஸ்கோர் தான். அண்ட் கமெண்ட்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி பீப்புள், மேட்சஸ்ல அப்படியே பிஸியா இருக்கிறதால நீங்க பண்ற இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்க முடியல. இப்ப படிக்கிறோம். இப்ப கமெண்ட் எல்லாம் படிக்கிற மாதிரியே இல்லப்பா. நிறைய கொஸ்டினுக்கு எங்ககிட்ட ஆன்சரே இல்லை. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. 18 பாலுக்கு 34. ஏன்னா மேட்ச் சீரியஸா போகும்போது இது நாங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. சாரி பீப்புள். உங்களுக்கு அதுங்க அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து என்னன்னு சொல்றேன். நான் அடுத்த மேட்ச் வந்து கிளாடியேட்டர் அண்ட் சூப்பர் ஃபேஷன் விளையாடுறாங்க. அந்த மேட்சையும் பார்த்து ரசிங்க. அதே போல் நடுநடுவில் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே கொடுத்துரும். அகைன் சாகர் பண்டாரி ஆன் ஸ்ட்ரைக்ல ராக்சன் த ராக்கி. சீகி நல்ல ஒரு சீகி நல்லாவே மிடில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா ஃபீல்டர் ஷார்ட் ஃபைன் லெக்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு தடுத்திருக்காரு. ஒரு ரன் பால் கேம் தான் இது வரலும் போர்டில் 18 பால் 18 ரன் 19 பால் 18 ரன் வந்திருக்கு. ஒரு ஓவருக்கு 10லேருந்து 11 ரன் தேவை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இதே டீம் நேற்று நாளில் 90 ரன் விளையாடுனாங்க அகைன்ஸ்ட் யுனைடெட் 11. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த போலில் ஒரு செக்யூர் ஸ்விங் அண்ட் மிஸ் இஸ் a big miss தான் சொல்லணும். டேவிடோட பேட் எக்கச்சக்கமா சுத்துது. ஆனா பேட்டோட கனெக்ஷன் அது மட்டும் தான் மிஸ்ஸிங். சாகர் ஆக்ஷன்ல இருக்கும்போது பெரிய அதிசயங்கள் பண்ணுவாரு. It's a good delivery from Sagar. யார்கர் வேகம் அதை என்ஜாய் பண்ணலாம் பேட்டர். ஆனா டாட் பால் விழும்போது கட்டாயமா என்ஜாய் பண்ண முடியாது. If you want to hit, taste the speed. Swing again, miss again. 3 dot ball in a row. Oh my god, it's a big wicket. Struggling. 3 dot ball in a row. ஒரு விக்கெட் கொடுக்கும் அப்படின்றது தான் ஃபார்முலா. அதுதான் இங்க நடந்திருக்கு. 3 dot ball. ஒரு பேட்டோட மைண்டையும் காலையும் லாக் பண்ணுது. அது விக்கெட்டாவும் மாத்தி கொடுக்குது. இட்ஸ் விக்கெட். அது பெரிய ஷாட்கான முயற்சி. எட்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் லிப்ஸ் கையில போய் விழுந்திருக்கு. உலகத்திலே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கேசிசி ஒரு சிறப்பான ஒரு டோர்னமெண்ட்டை சென்னை மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா 8 மணிக்கு டிஃபன், 11 மணிக்கு லஞ்சு, மறுபடியும் 1:30 மணிக்கு இன்னொரு லஞ்சு உங்களுக்காக சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம் தயார் நிலையில் இருக்கிறது. அதை எங்களுக்காக வழங்கிய அன்பு அண்ணன் ஃபெலிக்ஸ் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளச்சேரி கிழக்கு பகுதி விளையாட்டு அணி மேம்பாட்டு துணை அமைப்பாளர் மற்றும் அருண்குமார் அண்ணன் அவர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்வொகேட் அருண் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. வெரி வெரி குட் ஓவர் ஃப்ரம் சாகர் பண்டாரி. சாகர் உள்ள இருக்கும் போது அங்க சாகசம் அதிகமா இருக்கும். வித் பேட் டிசப்பாயிண்டட் அப்படின்னா பவுலிங்ல வந்துருவாரு, பவுலிங்ல டிசப்பாயிண்டட் அப்படின்னா பேட் எடுத்துன்னு வந்துருவாரு. சாகர் பண்டாரி ஷோ அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம். இந்த ஓவர் அருமையான ஒரு ஓவரா முடிஞ்சிருக்கு. இன்னும் மேட்ச் முடியல. 33 ரன் விளையாடணும் 12 பால்ல.
நம்பர் 5 எக்கச்சக்கமான வேகம், ஒரு ஹியூஜ் அப்பீல், அம்பையரோட சிக்னல் இதுவரையும் வரவில்லை. லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் 2 பேர் கலந்து பேசி உங்களுக்கான சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. ராக்சன் ஆனா கிரீஸ்ல இருந்து நகரவே இல்லை. அம்பையரோட சிக்னல் நாட் அவுட். அம்பையருக்கு இந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா ராக்சன் எட்ஜ் அண்ட் டேக்கன் அப்படின்னா நடந்து வெளில போற ஒரு பிளேயர். ஸோ அதனால அந்த ஒரு கான்ஃபிடன்ட் அம்பையர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். they know the characters of ராக்சன். அதனாலே அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க ஈஸியா இருந்திருக்கும். ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? ஓகே, பார்க்கலாம். அம்பையர்ஸ் கால் மறைக்கிறாங்க. அம்பையர்ஸ் கால் தான். பால்ல எக்கச்சக்க வேகம் இருக்கு. எல்லா எனர்ஜியும் ஷோல்டர்ல இருந்து வெளியில கொண்டு வராங்க டீம் பிகே. எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃப்ரம் தி ஷோல்டர்ஸ். ஜெயண்ட்ஸ் பாய் கொஞ்சம் குயிக்கா. ஓகே, ஸ்விங் அண்ட் மிஸ். ஸ்விங் அண்ட் மிஸ். பேட்டருக்கான வாய்ப்பே இல்லை. முதல் 2 ஓவர் நல்லா விளையாடினாங்க. 19 ரன் வந்தது. அதுக்கப்புறம் -5 அது ஒரு 14 மாறுச்சு. அதுக்கப்புறம் கடைசி 6 ரன் விளையாடுறதுக்கு 15 பாலுக்கு மேல எடுத்திருக்காங்க. மோர் தென் 15 பால்ஸ் எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். கடைசியா 17 பால் விளையாடி 6 ரன் மட்டும்தான். பவுலர்ஸ் ஃபயர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்கு விளையாடி கொண்டிருக்கும் வீரர்கள் 5 overs 21 loss of 3. 21 loss of 3. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளச்சேரி கிழக்கு பகுதி விளையாட்டு அணி மேம்பாட்டு துணை அமைப்பாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க இருக்கிற கிரவுட்ஸ், டீம்மேட்ஸ் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மதிய உணவு தயார் நிலையில் உள்ளது. ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை சாப்பிடுவேன், அதுவும் ஹெல்த்தியா சாப்பிடுவோம் அப்படின்றவங்களுக்கு ஃபுட் தயார் நிலையில் உள்ளது. கீப்பிங்க பார்க்கணும், அவங்க நிக்கிற பொசிஷனை பார்க்கணும். அது சொல்லுது பாலோட வேகம் என்ன அப்படின்ட்டு. விக்கெட் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்கு. பவுலர்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க இந்த கேமை. Nicely bowled again. Again Sagar Bhandari got the job. And finally, yappa எக்கு தப்பா பட்டு தெரிக்குது பந்து 6. It's biggie. ஃபைனலா கொஞ்சம் லேட் கம்மிங்கா தான் வந்திருக்கு. முன்னாடியே 3rd over or 4th over வந்திருந்தது அப்படின்னா
ஸோ இந்த ஹிட்டுக்கு மாபெரும் வெல்கம் கிடைச்சிருக்கும். பட் அந்த வெல்கம் இந்த இப்பயும் கிடைக்குது. நன்றி நன்றி நடுவர் அவர்களே. ரிவ்யூ பார்த்துடலாம். The legal ball. Nicely bowled. Well bowled again. So almost game ஓட எண்ட்ல இருக்காங்க. So one more dot ball. டாட் பால் அண்ட் ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்றாங்க டீம் PKCC. சாகர் பண்டாரி இந்த மேட்ச்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. வித் பேட் 9 ball 22, வித் பால் 11 runs 1 wicket எடுத்திருக்காங்க. அதே போல சுசாந்த் அவரு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு டீமுக்காக. 10 runs 2 wickets அண்ட் ஜெயந்த் 2 ரனுக்கு bowling போட்டிருக்காங்க. பிரதீப் பௌவா அவர் ஒரு 6 ரனுக்கு bowling போட்டிருக்காங்க. இதான் மேட்சோட பெரிய ஹைலைட்ஸா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வித் பால் 2 ஓவருக்கு 7 ரன் 1 விக்கெட். ராக்சனும் ரொம்ப நல்லா பவுல் பண்ணிருக்காங்க. ஆனாலுமே MCC வின் பண்றதுக்கு இது போதுமான பெர்ஃபார்மன்ஸா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல 27 ரன்ஸ் ஓவரால் விளையாடி இருக்காங்க.